இன்னைக்கு ஆழமான இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு மெஷின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பெட்டிய பிரிச்ச உடனே நீங்க விஷயமா என்ன பண்ணுவீங்க? பொதுவா எல்லாரும் பண்றது அந்த யூசர் மேனுவலை தூக்கி ஓரமா போடுறது தான். எக்ஸாக்ட்லி! அந்த மேனுவலை தூக்கி போட்டுட்டு நாமளே மெஷினை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் அது பழுதானதும் கம்பெனியை திட்டுவோம். ஆமா, இது ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயம்தான். கரெக்ட். இது நீங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயமும் இதுதான். மனிதர்கள் காலங்காலமா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டி புத்தகத்தை எப்படி உதாசீனப்படுத்துறாங்க, அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் அலச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா, இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலப்பிரதி என்னன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குரானோட 2வது அத்தியாயம், அதாவது அல் பக்கரா. சரி, நமக்கான சோர்ஸ். கண்டிப்பா நேயர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு மத ரீதியான வாசிப்பு கிடையாது. ஆமா, நாம எந்த ஒரு குறிப்பிட்ட சார்பு நிலையும் இல்லாம எக்ஸாக்ட்லி மனித உளவியல், நாம பண்ற அறிவுபூர்வமான துரோகங்கள், அப்புறம் தனிமனித தார்மீக பொறுப்பு பத்தி இந்த பிரதிகள் முன்வைக்கிற ஆழமான பார்வையை தான் நம்ம புறவையாக பகுப்பாய்வு பண்ண போறோம். சிறப்பான ஒரு அறிமுகம். இந்த உரையாடலை அந்த யூசர் மேனுவல் உதாரணத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 38வது வசனம் கிட்டத்தட்ட அப்படிதான் ஆரம்பிக்குது. சரியா சொன்னீங்க. மனிதர்களை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்புற அந்த நிகழ்வுல இருந்து இது தொடங்குது. இங்க கவனிக்க வேண்டியது, இது வெறும் ஒரு வெளியேற்ற உத்தரவு கிடையாது. ஓ, ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இல்லையா அது? இல்லவே இல்ல. பூமிக்கு அனுப்புனாலும் அவங்கள அப்படியே கைவிடல. என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி வரும், அதை பின்பற்றுபவர்களுக்கு எந்த பயமும் இல்ல, துக்கமும் இல்லைன்னு ஒரு உத்தரவாதமும் கொடுக்கப்படுது. அதாவது வழிகாட்டுதல் ஒரு மேனுவல் மாதிரி கூடவே வருது. ஆமா. ஆனா 39வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த நேர்வழியை நிராகரிச்சு பொய்யாக்குறவங்க நரகவாசிகளா நிரந்தரமான துன்பத்தை சந்திப்பாங்கன்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குது. இங்கதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. வழிகாட்டுதல் வரும், அதை பின்பற்றினா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றது மனிதர்களோட சுதந்திரமான தேர்வு. அதாவது ஃப்ரீ வில்ல சொல்றீங்க. ஆமா, முன்கூட்டியே எல்லாம் தீர்மானிக்கப்பட்டா அப்புறம் நாம சுயமாக சிந்திச்சு செயல்பட என்ன இருக்கு? இது ஒரு மெஷின் மாதிரி செயல்பட சொல்ற மாதிரி தோணுதே. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா இதுல உள்ள உளவியல் நுட்பம் வேற. இந்த பிரதி மனிதர்களை மெஷினா பார்க்கல. பின்னா எப்படி பாக்குது? காரணக்காரிய தத்துவத்தை, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த உயிரினமா பாக்குது. உங்களுக்கு முழு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க மேனுவலை ஃபாலோ பண்ணலாம், இல்ல குப்பையில வீசலாம். ஆனா அந்த தேர்வோட விளைவுகள்ல இருந்து தப்பிக்க முடியாது, அதானே? துல்லியமா அதுதான். உங்க செயல்களுக்கான விளைவுகளை நீங்க தான் சந்திச்சாகணும். இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான உளவியல் கூறு இருக்கு. அது என்ன? பயமும் இல்ல, துக்கமும் இல்லைன்னு அது சொல்லுது. கவனிச்சிங்களா? மனித மனதோட மிகப்பெரிய 2 நோய்கள் அதுதான். ஓ, இது ரொம்ப ஆழமான பாயிண்ட். ஆமா, நாம எப்பவுமே நடக்காத எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறோம், முடிஞ்சு போன கடந்த காலத்தை நினைச்சு துக்கப்படுறோம். ஒரு தெளிவான வழிகாட்டுதலை பின்பற்றுவது இந்த 2 தேடையற்ற சுமையிலிருந்தும் மனித மனதை விடுவிக்குது அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தம். எதிர்கால பயம், கடந்த கால துக்கம், நிஜமாவே ஒரு மனிதனோட மிகப்பெரிய சுமைய குறைக்கிற விஷயம்தான் இது. ஆனா ஒரு வழிகாட்டுதல் இவ்ளோ தெளிவா இருக்கும்போது மனிதர்கள் ஏன் தொடர்ந்து அதை மீறாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. அறியாமையா இல்ல வேணும்னே செய்றாங்களான்னு நம்ம யோசிக்கணும். ஆமா, இந்த தேடல்ல தான் இந்த பிரதி ஒரு பொதுவான மனிதகுல வரலாற்றிலிருந்து இஸ்ரேலின் சந்ததியினர் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கிய வரலாற்று பதிவுக்கு நகருது. வசனங்கள் 40 மற்றும் 41. கரெக்ட். இறைவன் அவங்களுக்கு அளித்த அருட்கொடைகளை நினைவூட்டி பரஸ்பர உடன்படிக்கையை நிறைவேற்ற சொல்றான். நீங்க வாக்குறுதியை நிறைவேத்துங்க, நான் என் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன்னு ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் பத்தி இங்க பேசப்படுது. ஆமா, அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிற வேதத்தை உண்மையாக்கும் வகையில வந்த இந்த புதிய வேதத்தை நம்ப சொல்றதும் இங்கதான் வருது. ஆனா இதுல என்னைய ரொம்ப சிந்திக்க வச்சது 41வது வசனம் தான். என் வசனங்களை சொற்ப விலைக்கு விற்றுவிட வேண்டாம்னு அது கடுமையா எச்சரிக்குது. இந்த சொற்ப விலை அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஒரு உயர்ந்த தார்மீக உண்மைய வெறும் பணத்துக்காக விக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? பணம் அப்படிங்கிறது அதுல ஒரு சின்ன அங்கம் மட்டும்தான். இது அடிப்படையில ஒரு அறிவார்ந்த துரோகம் பற்றிய பதிவு. இன்டெலெக்சுவல் டிஸ்ஹானஸ்ட்னு சொல்லுவோம்ல. ஓ, அறிவார்ந்த துரோகம். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது ஒரு சமூகத்துல இருக்கிற அறிஞர்கள், தலைவர்கள் இல்ல அதிகார மையத்துக்கு நெருக்கமா இருக்கிறவங்க எப்பவுமே ஒரு பெரிய சவாலை சந்திப்பாங்க. சரி. சமூகத்தோட அழுத்தங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கறது, இல்ல தங்களோட பதவியும் சலுகைகளையும் தக்க வச்சுக்க உண்மையை கொஞ்சம் மாற்றி சொல்றது, இதுதான் அந்த பிரதி சொற்ப விலைன்னு சொல்லுது. வாவ்,
ஒரு நிரந்தரமான தார்மீக உண்மைய மிக மிக தற்காலிகமான ஒரு உலகாயத லாபத்துக்காக சமரசம் செஞ்சுக்கிறது. எக்ஸாக்ட்லி. தற்காலிக லாபத்துக்காக நிரந்தரமான உண்மையை விட்டு கொடுக்கறது எல்லா காலகட்டத்திலயும் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா இதை விட ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயத்த 42வது வசனம் தொடுது. உண்மையை அறிந்து கொண்டே அதை மறைத்து பொய்யை உண்மையென புரட்டிவிட வேண்டான்னு அது சொல்லுது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான இடம். உண்மைய மறைக்க கூடாது அப்படிங்கிறது புரியுது. ஆனா உண்மைய பொய்யோட கலக்கிறது ஏன் இவ்ளோ கடுமையா விமர்சிக்கப்படுது? ஒரு முழுமையான பொய்யை விட உண்மையோடு கலக்கப்பட்ட பொய் ஏன் ரொம்ப ஆபத்தானது? ஏன்னா ஒரு முழுமையான பொய் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடும். மனித மனத்தோட லாஜிக்கலான நோய் எதிர்ப்பு சக்தி அந்த முழு பொய்ய உடனே நிராகரிச்சிடும். ஆமா, இது பொய்ன்னு நமக்கு அப்பட்டமா தெரிஞ்சிடும். கரெக்ட். ஆனா உண்மையோட கலக்கப்பட்ட பொய் ஒரு ட்ராஜன் ஹார்ஸ் மாதிரி செயல்படும். அதாவது பார்க்கறதுக்கு அது உண்மை போலவே தோணும். ஓ, புரியுது. 90% உண்மையை சொல்லிட்டு 10% பொய்ய ரொம்ப லாவகமா உள்ள நுழைச்சிடுவாங்க. அந்த 90% உண்மையை பார்த்து நம்புற மனித மனம் மீதி இருக்கிற 10% பொய்யையும் தனக்கே தெரியாம உள்வாங்கிடும். இது ஒரு சமூகத்தோட அறிவு தளத்தையே விஷமாக்கிடா இல்லையா? கண்டிப்பா. அதனாலதான் முழு பொய்ய சொல்றதை விட உண்மைய பொய்யோடு கலக்கிறது மிக கடுமையான அறிவுசார் துரோகமா இங்க சுட்டிக்காட்டப்படுது. இன்னைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்ப யுகத்துக்கு உங்க விளக்கம் ரொம்ப துல்லியமா பொருந்துது. சமூக வலைத்தளங்கள்ல நாம பாக்குற போலி செய்திகள் எல்லாமே இந்த உண்மையை பொய்யோடு கலக்கும் உத்தியை வச்சுதான் இயங்குது. ஆமா, ஒரு பாதி உண்மைய காட்டி முழு சமூகத்தையும் நம்ப வச்சிடுறாங்க. சரி, உண்மைய மறைக்க கூடாது, விற்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மைய முழுமையா ஏத்துக்கிட்டு அத மத்தவங்களுக்கும் போதிக்கிற ஒரு நபர் அத தன் சொந்த வாழ்வுல பின்பற்றலன்னா என்ன நடக்கும்? அங்கதான் பிரதி எடுத்து போகுது. ஆமா, 43வது வசனம் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜெகாத் எனப்படும் ஏழைகளுக்கான கொடையை கொடுங்கள், குனிந்து வணங்குபவர்களோடு இணைந்து வணங்குங்கள்னு சில நேர்மறையான செயல்களை பட்டியலிடுது. அதாவது தனிமனித மற்றும் சமூக வழிபாட்டு அது ஊக்குவிக்குது. கரெக்ட். ஆனா உடனே 44வது வசனத்துல ஒரு சாட்டையடி மாதிரி ஒரு கேள்வி வருது. நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை நன்மை செய்யும்படி ஏவுகிறீர்களா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இது மனித உளவியலோட முரண்பாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுற இடம். தனி மனித அறம் இல்லாம சமூகத்துக்கு அறம் போதிப்பதில் உள்ள போலித்தனத்தை இது ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. ஹைப்போக்ரிசிய உடைக்குது. ஆமா, நீங்க மத்தவங்களுக்கு சொல்ற அறிவுரைய உங்க மனசாட்சிக்கு முதல்ல சொல்லி கொடுக்கறீங்களா அப்படிங்கிற ஆழமான சுய பரிசோதனையை இது கோருது. இது நம்ம அன்றாட வாழ்வோட பொருத்தி பார்க்கலாம். ஒரு புகழ்பெற்ற ஃபிட்னஸ் பயிற்சியாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரி. அவர் தினமும் மேடைகள்லயும் இணையத்திலையும் ஆரோக்கியமான உணவை மட்டுமே சாப்பிடணும், உடற்பயிற்சி செய்யணும்னு மணிக்கணக்கா மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. ஆனா யாரும் பார்க்காத போது அவர் ஆரோக்கியமற்ற உணவுகளை ரகசியமா சாப்பிடுவாரு. இதுல பிரச்சனை என்னன்னா, அவர் மத்தவங்களுக்கு கொடுக்கிற அட்வைஸ் சரியானதுதான். ஆனா அந்த அட்வைஸ அவரே மீறும்போது ஏற்படுற அந்த தார்மீக வீழ்ச்சி. எக்ஸாக்ட்லி. அது ஒட்டுமொத்த தத்துவத்தின் மீதான நம்பிக்கையையும் கொலைச்சிடுது இல்லையா? உங்க ஒப்புமை இதனுடைய விளைவை ரொம்ப தெளிவா விளக்குது. மனிதர்களுக்கு போதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு காரியம். ஏன்னா அது உங்களுக்கு சமூகத்துல ஒரு மரியாதையையும் ஒரு மேட்டிமைத்தனத்தையும் உடனே வழங்கிடும். அந்த மரியாதைய வாங்கறதுக்காகவே பலர் அறம் போதிக்கிறவங்களா மாறுறாங்க. ஆமா, ஆனா எந்த ஒரு தார்மீக விதியையும் சொந்த வாழ்க்கையில பின்பற்றுவதற்கு மிக கடுமையான சுயக்கட்டுப்பாடு தேவை. அந்த சிரமத்தை எடுத்துக்க விரும்பாத மனநிலை தான் போதிப்பதை மட்டும் செஞ்சுட்டு பின்பற்றுவதை தவிர்த்திடுது. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமாங்கிற அந்த பிரதியோட கேள்வி ரொம்ப பவர்ஃபுல்லானது. கண்டிப்பா. உங்களோட இந்த முரண்பட்ட மனநிலையை நீங்களே ஏன் பகுப்பாய்வு செய்ய மறுக்கிறீங்க அப்படிங்கிற நேரடியான தாக்குதல் அது. அறிவுரை சொல்றது இலவசம், ஆனா அதை பின்பற்றுவதற்கு தார்மீக விலை கொடுக்கணும். இது கேட்கறதுக்கு லாஜிக்கா இருந்தாலும் நடைமுறையில ஒரு சாதாரண மனிதன் இந்த தொடர்ச்சியான அழுத்தங்களை எப்படி எதிர்கொள்வது? அதற்கான தீர்வையும் பிரதி முன்வைக்குது. ஆமா, உண்மையே விற்கக்கூடாது, போதிப்பதை பின்பற்றணும், தவறினா விளைவுகளை சந்திக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தானே. ஆமா, அடுத்த சில வசனங்கள், அதாவது 45லிருந்து 48 வரையிலான வசனங்கள் இந்த சிக்கலை தான் கையாளுது. எந்த கஷ்டத்திலையும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள்னு 45வது வசனம் சொல்லுது. மேலும் அது உள்ளச்சம் உடையவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு மிகவும் பழுவானதுன்னு ரொம்ப யதார்த்தமா ஒத்துக்குது. அந்த உள்ளச்சம் உடையவர்கள் யார் அப்படிங்கிற விளக்கத்தை 46வது வசனம் தருது இல்லையா?
ஆ அவங்க தங்கள் இறைவனை சந்திப்போம் என்றும் அவனிடமே திரும்புவோம் என்றும் உறுதியாக நம்புபவர்கள். அதாவது தங்களோட செயல்களுக்கான இறுதி பொறுப்பை ஏற்க தயாரா இருக்கிறவங்க. ஓ, பொறுப்பை தட்டி கழிக்காதவங்க. கரெக்ட். பொறுமை அப்படிங்கிறது இங்க வெறுமனே கைகளை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது கிடையாது. அது தார்மீக உறுதியுடன் நிலைத்து நிற்பதை குறிக்குது. அதாவது ஒரு சோதனை வரும்போது ஆமா, உங்களுக்கு முன்னாடி உண்மையை விற்பதற்கான ஒரு மிகப்பெரிய லாபகரமான வாய்ப்பு வரும்போது அதை நிராகரிச்சுட்டு உண்மையின் பக்கம் நிற்பதற்கு ஒரு மிகப்பெரிய மன உறுதி வேணும். அதை தான் இந்த பிரதி பொறுமைன்னு வரையறுக்குது. ஆனா இங்குதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. நான் இதை உங்களோட விவாதிக்க விரும்புறேன். சொல்லுங்க. 43வது வசனத்துல எல்லாரும் சேர்ந்து வணங்குங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள்னு ஒரு கூட்ட சமூக வாழ்க்கைய, ஒரு சமூக வலைப்பின்னல பத்தி பிரதி பேசுச்சு. ஆமா, கலெக்டிவ் வர்ஷிப்பை பத்தி பேசுச்சு. ஆனா அப்படியே 48வது வசனத்துக்கு வரும்போது டோன் முற்றிலுமா மாறிடுது. அந்த வசனம் ஒரு கடுமையான தீர்ப்பு நாளை பத்தி எச்சரிக்குது. இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி. ஆமா, அன்னால எந்த ஆத்மாவும் எந்த ஆத்மாவுக்கும் எதையும் தீர்க்க மாட்டாது, எந்த பரிந்துரையும் ஏற்கப்படாது, எந்த பரிகாரமும் வாங்கப்படாது, யாருக்கும் எந்த உதவியும் செய்யப்படாதுன்னு ரொம்ப கராராக சொல்லுது. ஆமா, ஒரு பக்கம் சமூகம் கூட்டு பொறுப்புன்னு பேசிட்டு, மறுபக்கம் யாருக்கும் யாரும் உதவ முடியாதுன்னு இவ்ளோ கராரான தனிமனித பொறுப்பை திணிப்பது எப்படி சரியா இருக்கும்? இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாக இல்லையா? இது முரண்பாடு கிடையாது. இதுதான் மனித வாழ்வோட உண்மையான கட்டமைப்பு. இதை நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்படி சொல்றீங்க? மனிதர்கள் சமூகமா இணைந்து செயல்படுவது அப்படிங்கிறது உலக வாழ்க்கையோட நடைமுறைக்கு அவசியமானது. நீங்க ஒருவருக்கொருவர் உதவி செய்யலாம், கூட்டாக வழிகாட்டலை தேடலாம். சரி. ஆனா தார்மீக பொறுப்பு அல்லது இறுதி தீர்ப்புன்னு வரும்போது அதை நீங்க மத்தவங்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு ரொம்ப முக்கியமான தேர்வு எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் எழுத போறோம். ஆமா, அந்த தேர்வுக்கு தயாராவதற்கு நீங்க ஒரு குழுவா இணைந்து படிக்கலாம், உங்க நண்பர்களிடம் சந்தேகம் கேட்கலாம், தேர்வு நடக்கிற இடத்துக்கு எல்லாரும் ஒன்னா ஒரே பஸ்ல பயணிக்கலாம். ஆனா எக்ஸாம் ஹாலுக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்க விடைத்தாள்ல நீங்க மட்டும்தான் எழுதணும். உங்க நண்பர் உங்களுக்காக பதில்களை எழுத முடியாது. ஓ, இது மிகச்சரியான ஒரு பார்வை. பயணம் முழுவதும் ஒன்னா இருக்கலாம், ஆனா மதிப்பீடு செய்யப்படும் போது நீங்க தனி ஆள் தான். துல்லியமா அதுதான் 48வது வசனம் எந்த சமரசமும் இல்லாம திட்டவட்டமா சொல்றது இதுதான். உங்க தார்மீக தேர்வுகளுக்கு நீங்க மட்டுமே 100% பொறுப்பு. எந்த பரிந்துரையோ பணமோ செல்வாக்கோ அங்க வேலை செய்யாது. கரெக்ட். இது ஏன் இவ்வளவு கடுமையா சொல்லப்படுது தெரியுமா? ஒருவேளை உங்களோட தவறுகளுக்கு வேற யாராவது பரிகாரம் தேட முடியுனோ இல்ல பரிந்துரை செய்ய முடியுனோ ஒரு சின்ன ஓட்டை இருந்தா கூட, ஓ, மனிதர்கள் அதை பயன்படுத்தி ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. தார்மீக பொறுப்பை அவுட்சோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கறத உறுதிப்படுத்தவே இந்த அளவு கராரான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஆழமான சிந்தனையை தோண்டுது. உலக வாழ்க்கையில நம்ம செல்வாக்க பயன்படுத்தி குறுக்கு வழியில தப்பிச்சுக்கலாம். ஆனா தார்மீக ரீதியான அந்த இறுதி மதிப்பீட்டுல எந்த குறுக்கு வழியும் இல்ல அப்படிங்கிறது மனித மனதிற்கு அச்சுறுத்தலான ஆனா அவசியமான ஒரு பாடம்தான். கண்டிப்பா. நாம இப்போ இந்த உரையாடலோட இறுதி பகுதியை நெருங்கிட்டோம். இந்த சுருக்கமான ஆனா ரொம்ப அடர்த்தியான வசனங்கள் மூலமா இன்னைக்கு நாம பல பரிமாணங்களை பார்த்திருக்கோம். ஆமா, நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கோம். முதல்ல மனித இருத்தலுக்கான வழிகாட்டுதலோட முக்கியத்துவம். அந்த யூசர் மேனுவல் நம்முடைய கடந்த கால துக்கத்தையும் எதிர்கால பயத்தையும் போக்குதுன்னு பார்த்தோம். அதன் பிறகு உண்மையை சொற்ப விலைக்கு விற்கக்கூடாதுங்கிற கடுமையான எச்சரிக்கையையும், முழுமையான பொய்யை விட உண்மையோடு கலக்கப்பட்ட பொய் எப்படி ஒரு சமுதாயத்தோட அறிவுத்தளத்தை அழிக்கும் ஒரு ட்ராஜன் ஹார்ஸ் போல செயல்படுதுங்கிறதையும் விரிவாக பார்த்தோம். அடுத்து சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலான முரண்பாடு. பிறருக்கு அறம் போதிச்சுட்டு தன்னை மறந்துடுற அந்த போலித்தனம் எப்படி தார்மீக வீழ்ச்சிக்கு கொண்டு செல்லுது அப்படிங்கிறத அந்த ஃபிட்னஸ் பயிற்சியாளர் ஒப்புமையோட அலசினோம். இறுதியாக எந்த ஒரு ஆத்மாவும் மற்ற ஆத்மாவுக்கு உதவ முடியாத அந்த கராரான தனிமனித பொறுப்புணர்வு குறித்தும் விவாதிச்சோம். இவை அனைத்தையும் தொகுத்து பார்க்கும்போது இது வெறுமனே ஒரு சட்டம் அல்லது கட்டளைகளின் தொகுப்பு கிடையாது. மனித மனம் எப்படி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுது, அதிலிருந்து எப்படி மீண்டு நேர்மையா செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உளவியல் வழிகாட்டியாகவே இந்த பிரதியை பார்க்க முடியுது. உங்களோட இந்த இறுதி பகுப்பாய்வு மிக துல்லியமானது. இந்த ஆழமான உரையாடலை முடிப்பதற்கு முன் நேர்களான உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. 48வது வசனம் அந்த தனிமனித பொறுப்பை, அதாவது இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டிய இவ்வளவு கடுமையா வலியுறுத்துது. உங்க செயல்களுக்கு நீங்க மட்டுமே பொறுப்புன்னு ஆணித்தரமா சொல்லுது.
ஆனா சற்று உற்று நோக்குங்க. இன்றைய நமது நவீன உலகத்துல நாம செய்யற பல தவறுகளுக்கும் தார்மீக வீழ்ச்சிகளுக்கும் நாம யார குறை கூறுறோம்? சமுதாயத்தை தான் கைகாட்டுறோம். ஆமா. சிஸ்டம் சரியில்ல, சமூகம் மோசமாக இருக்கு, என் சூழ்நிலை என்னை இப்படி மாத்திடுச்சுன்னு நம்மை சுற்றியுள்ள அனைத்தின் மீதும் பழிய போட்டுட்டு நம்ம ரொம்ப ஈஸியா தப்பிச்சுக்கிறோம் இல்லையா? சமூக பொறுப்பு, அமைப்பு ரீதியான பிழை அப்படிங்கிற பெயர்கள்ல நாம நமது தனிப்பட்ட தார்மீக பொறுப்பிலிருந்து நழுவிக்கொள்ள முயற்சிக்கிறோமா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அந்த யூசர் மேனுவல் உங்க கைகள்ல தான் இருக்கு. அத நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது உங்க தனிப்பட்ட தேர்வு, அதோட விளைவுகளுக்கும் நீங்களே முழு பொறுப்பு. இத சற்று சிந்தித்து பாருங்கள். மீண்டும் இது போல இன்னொரு ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து சிந்தியுங்கள்.